நான் பதிவு போட்டேன் உடனே. கரெக்ட் தான் இவர் சொல்றது. நாய் வண்டியில கூட யார தகுதியற்ற ஒரு மனிதன் இவர். பெரியார தொடாம தமிழகத்தினுடைய வரலாறே எழுத முடியாது. இந்தியாவின் வரலாறு எழுதணும்னாக்கா அம்பேத்கர், உலக வரலாறு எழுதுனா மார்க்ஸ், தமிழ்நாட்டு வரலாறு எழுதுனா பெரியார். பெரியார் இல்லாம யாருமே எழுத முடியாது. என்ன தெரியாத இருக்கிறவங்களுக்கு வேணா. ஆனா இப்ப தெரிய வச்சிட்டாரு எச் ராஜான்னு ஒருத்தர். அவரால் தான் பெரியார மிகப்பெரிய சீக்கிரமா மக்களிடம் எடுத்துட்டு போனது. பெரிய விஷயம் தானே இதெல்லாம். எச் ராஜாவை பத்தி நான் பேசுறதுக்கே விரும்பல. அந்த அளவு தரங்கட்ட மனிதன் அந்த ஆளு. முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஒரு போலீஸ் வண்டியில ஏத்துறாங்க. இந்த நாய் வண்டியில ஏற மாட்டேன்றா. இதுக்கே உள்ள தள்ளணும். நாய் வண்டியா போலீஸ் வண்டியா? அததான் சொல்ல வரேன். நான் பதிவு போட்டேன் உடனே. கரெக்ட் தான் இவர் சொல்றது. நாய் வண்டியில கூட யார தகுதியற்ற ஒரு மனிதன் இவர். ஆமா, அவன் எவ்வளவு பேசியிருக்காரு தெரியுமா? பெரியார் அவன் பேசுற அளவுக்கு நாக்கு தடிச்சு போயிட்டு இருக்குது. நாங்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுகள் இதெல்லாம். ஒரு காலத்துல அப்படி இல்லை. நாங்க அவங்களை அடக்குமுறை செய்யல, எங்களை அடக்கி வச்சிருக்கீங்க. பேசுறாங்க. ஆமா 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 ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னா, மேல பிஜேபி, RSS, பஜ்ரங் தள் இவர்களுடைய வெளிப்பாடுகள் தான் இது. ஆனா தமிழ்நாட்டுல அது செல்லாது. எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாடு முன்னேறலன்னு. கூட நேத்தோ முந்தானத்தை கூட ஒருத்தர் பேசுறாரு. தமிழ்நாடு யாரு? அண்ணாமலை தான் ஆட்டுக்குட்டி. அவர் சொல்றாரு தமிழ்நாடு முன்னேறவே இல்லைன்னு. வா, குஜராத்தை பத்தி எடுத்துக்கலாமா? உன்னுடைய ரேஷியோ என்னன்னு பாக்கலாமா? நான் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாமா? பேசிப்பாரு. பீகாரை எடுத்துக்கலாமா? எல்லாரும் ஹிந்தியில படிச்சு தானே பெரிய இதான. சுனிதா வில்லியம்ஸ் ஹிந்தி படிச்சுட்டு தான் இப்ப இதுக்கு போயிட்டு ஒரு 280 நாள் இருந்துட்டு வந்தாங்க. ஹிந்தி படிக்கலாம் அவங்க போயே இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை, முத்துவேல், அப்துல் கலாம் எல்லாம் தமிழ் வழியில படிச்சவங்க. 2வது மொழி ஆங்கிலமா இருக்கவே தான் அவங்க இந்த எண்ணெயை தொட்டிருக்காங்க. இன்னைய வரலாம் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் எங்க ஆளு வேலை செய்யறான். லேபரா இல்ல, ஆபீசரா, சிஓவா இருக்கிறான். குஜராத்ல இருந்து யார் இருக்கிறது? குஜராத்ல தான் இந்தியாவின் பெரிய பணக்காரர்கள் இருக்கிறான். ஆனா எங்க போனாங்க? அமெரிக்காவுக்கு திருட்டுத்தனமா போய் 117 பேரை இப்ப அமிச்சாங்க. அமிச்சதுல 100 பேர் குஜராத்துக்காரவங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அப்படி போல திருட்டுத்தனமா. தமிழ்நாட்டுல இருந்து போனவெல்லாம் ஒழுங்கா படிச்சு வேலை வாய்ப்பு பெற்று போய் சம்பாரிச்சவன். அதனால அவங்க ரொம்ப மோசமான சங்கிகள் கூட்டம். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பேச ஆரம்பிச்சு நம்ம இந்தியா லெவல்ல போகணும். மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், வெளி மாநிலத்தில் இருக்கட்டும், எல்லாருமே ஹிந்தி படிச்சிருவங்க, ஹிந்தி பத்தி தெரியும். ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாநிலத்துல முன்னேறாம ஏன் தமிழ்நாட்டுல முன்னேறாங்க? அதுதான் கேள்வி வைக்கிறாங்க. அங்க வேலை வாய்ப்பே இல்லையா? நாங்க தானே இங்க தொழில் தொடங்கி வச்சிருக்கோம். அங்கதான் சாதின்ற ஒரு படிநிலை இருக்குதுல்ல, அது இன்னைக்கும் அங்க மாறாம இருக்குது.